தேசிய ஜனநாயக கூட்டணி நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்த திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெறும் மகளிருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். பிரதமருக்கு நம்ம அளிக்கக்கூடிய பரிசு இந்த நீலகிரி தொகுதியில நம்ம முருகன்ஜியினுடைய வெற்றியா மட்டுமாவே தான் இருக்கும். அவர் நம்மள ஒருத்தர், அவர் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வருவாரு. அவரு தான் ஜெயிப்பாரு. நீலகிரி தொகுதியில தாமரை மட்டும்தான் ஜெயிக்கும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, எல்லாரும் தாமரைக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி, மேட்டுப்பாளையத்திலிருந்து வர்றேங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து இந்த பொதுமக்களை சந்தித்து எல்லாத்தையும் பார்த்து அவங்க குறைகளெல்லாம் கேட்கறது ஒரு பெரிய விஷயம். இத்தனை 70 வருஷத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததே கிடையாது. எந்த பிரைம் மினிஸ்டரும் வந்தது கிடையாது, எந்த மத்திய அமைச்சர்களும் வந்தது கிடையாது. ஊரெல்லாம் வந்து ஓட்டு கேட்பாங்க, அந்த கொஞ்ச நேரத்தோடு அந்த ஓட்டு கேட்கறது மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையிலேன்னு போயிடும். அது ஒரு மாதிரியான காலம். ஆனால் இப்போ இந்த 10 வருஷ காலத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது பெரிய விஷயம். அது எத்தனை மகளிரும் பயன்படுத்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் அதே போல ஜன்தன் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் கையில் பணமே பார்க்குறோம். கேஸ் மானியமாகட்டும், வேற கொரோனா காலத்தில் 500 ரூபாய் போட்டது எத்தனை பேர்த்து குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அதை வந்து நம்மளை எதிர்க்கிறவங்களே அதிகமாக